எந்த மாதிரியான குழந்தைகள் பிறக்கும், எப்படி பிறக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இது ஒற்றைப்படை பாவங்கள் 5லும் தொடர்பு கொள்ளும் பொழுது ஈஸியா நல்ல நார்மல் டெலிவரியா உடனடியாக வேகமா பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். விரைந்து செல்கின்ற கிரகங்கள்லாம் சப்ளாடா வரும்பொழுது இன்னும் சீக்கிரமா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்ல இதுவே கொஞ்சம் ரெட்டைப்படை பாவங்கள்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் லேட்டா பிறக்கும். அதே நேரத்துல கொஞ்சம் செலவு செய்து பிறக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவே 8, 12 வச்சிருந்தா பொறக்கிறது ரொம்ப கஷ்டம். பொறந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ரொம்ப லேட் ஆகும். தசா, புத்தி, அந்தரம் இந்த பாவங்கள்லாம் சப்போர்ட் பண்ணலன்னா குழந்தை பொறக்கவே பொறக்காது அப்படின்னு சொல்லி நம்ம கருத்துல எடுக்கலாம். சரிங்களா? சரி இப்போ பொறக்கிற குழந்தை இது மாதிரி குழந்தை பிறக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப பொறக்கிற குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதை எப்படி நம்ம இந்த ஜாதகத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பார்க்கலாம். இப்போ 9 கிரகங்கள் இருக்கு. 9 கிரகங்கள்ல ஆண் தன்மை உடைய கிரகங்கள், ஆண் கிரகங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? சூரியன், செவ்வாய், அதுக்கப்புறம் குரு, இதெல்லாம் ஆண் கிரகங்கள். கேதுவும் கூட. ராகு பெண் கிரகம், கேது ஆண் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த குரு, சூரியன், ராகு, கேது இந்த மாதிரியான தசா புத்திகள் போயிட்டு இருந்ததுன்னா அந்த நேரத்துல திருமணமாகி குழந்தை பேர் கொடுக்கிற இந்த காலத்துல இந்த தசா புத்திகள் ஆண் கிரகத்துடைய தசா புத்திகள் நடந்தாலும் இல்லது இந்த 5ஆம் பாவத்தினுடைய உபநட்சத்திரங்கள் இதெல்லாம் இந்த மாதிரியான ஆண் கிரகத்தினுடைய அமைப்பை கொண்டிருந்தா உபநட்சத்திரமாக குருவோ, சூரியனோ, செவ்வாயோ, கேதுவோ இருந்தா கண்டிப்பாக அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அந்த கிரகங்கள் தொடர்பு கொண்ட தொடர்புகள் 8, 12 இல்லது 8, 12 இது மாதிரி வராம இருந்து ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டதுன்னா கண்டிப்பா இது மாதிரி ஆண் குழந்தை பிறக்கும். இந்த ஆண் கிரகங்களுடைய தசை நடந்து ஆண் கிரகங்களுடைய உபநட்சத்திரங்கள் ஆண் கிரகங்கள் ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டா ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றான். அதுவே ஒருவேளை 8, 12 வச்சு பாவங்கள்லாம் நல்லா இருக்கு, தசையோ 8, 12 அப்படின்னும் இல்லைன்னா தசை எல்லாம் நல்லா இருக்கு, பாவங்கள் 8, 12 அப்படின்னு வந்தா ஆண் குழந்தை கொடுக்கக்கூடிய கிரகத்தினுடைய புத்தி நடந்தா கூட அது மாத்தி பெண் கிரகமா கொடுத்துரும். ஏன்னா ரிவர்ஸ் தவறுதலா இருக்குது இல்லையா? 8 என்னும்போது கெட்டு இருக்குது. அது செய்ய வேண்டிய வேலையை செய்யாம மாத்தி வேலையை செய்யும். அப்போ நம்ம நினைப்போம் இது ஆண் குழந்தை கொடுக்குற தசை தான் நடக்குது, அதனால ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அங்க நடக்கிறது என்னன்னா பெண் குழந்தை கொடுக்கும். அது மாத்தி வேலை செய்யும்.